லாஸ்ட் எபிசோட்ல டக்டாங் கேட்ட விஷயம் நிறைவேற்றாத டூம் அவளை கிஸ் பண்ணதும் அங்கிருந்து உடனே மறைஞ்சு போயிடுறான். இந்த எபிசோட்ல அவன் திரும்ப வந்தானா, டக்டாங்க லவ் பண்றதை புரிஞ்சுக்கிட்டு அவளோட உயிரை காப்பாத்துவானான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீன்ல டக்டாங் அவனை காணுமேனு வேகமா வீட்டுக்கு ஓடி போய் பாக்குறா. பட் அங்க அவனும் இல்ல, அவனோட வீடும் இல்ல. அதனால அவ டூம்க்கு எதுவும் ஆயிருக்குமோன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்படுறா. அடுத்த நாள் ஆபீஸ்ல அவளோட கொலிக் பாஸ் வந்துட்டாரு, உன்னதான் தேடுறாரு, போய் மீட் பண்ணுன்னு சொல்ல இவளும் ஒருவேளை அது டூமா இருக்குமோன்னு நினைச்சு வேகமா ஓடி போய் பாக்குறா. ஆனா அங்க பார்த்தா அவளோட உண்மையான பாஸ் தான் இருக்கிறாரு. அவளை நான் இல்லாம கம்பெனி ஒழுங்காவே ரன் ஆக மாட்டேங்குது. சோ நம்ம எல்லா ரைட்டர்ஸையும் இன்வைட் பண்ணி ஒரு பார்ட்டி கொடுக்கலாம்னு சொல்றாரு. அதே மாதிரி எல்லாரையும் கால் பண்ணி இன்வைட் பண்றது உன்னோட வேலைதான்னு சொல்ல அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தா அங்க அந்த ரைட்டர் வந்து நிக்கிறான். அவன் டக்டாங்க பார்த்து நீங்க என் மேல கோவமா இருக்கீங்களான்னு கேட்க அவளும் கோவம்லாம் எதுவும் இல்லை, இது ஜஸ்ட் ஒர்க் தானு போய் சொல்லிடுறா. அப்படியே சரி, இன்னைக்கு நீ என்ன பார்க்க வந்ததுக்கு ரீசன் என்னன்னு கேட்க நான் மறுபடியும் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறேன், ஆனா இதை பத்தி வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சா என்னால அந்த ஷோல வின் பண்ண முடியாதுன்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டவ இப்ப திடீர்னு மைண்டை சேஞ்ச் பண்ண காரணம் என்னன்னு கேட்டதுக்கு ஒருத்தன் டெய்லியும் என்னோட கனவுல வந்து நாவலை ரைட் பண்ணி முடிக்கலன்னா எனக்கு கொண்டுடுவேன்னு மிரட்டுறான். அதெல்லாம் ரொம்ப ரியலாவும் பயமாவும் இருந்தாலதான் நானும் இந்த நாவலை எழுதி முடிச்சிடலாம்னு மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டேன்னு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறான். ஸோ இப்போ டக்டாங்க்கு இது எல்லாமே டூமோட வேலைதான்னு புரியுது. அவன் அப்படி எங்க தான் போனான்னு திங்க் பண்ணிட்டு இருக்க டூமும் இப்போ ஒரு உயரமான பில்டிங்ல நின்றுட்டு இருக்கிறான். ஆனா அவனுக்கும் அங்க எப்படி வந்தோம்னு எந்த ஐடியாவும் இல்லை. அப்போ அவன் திடீர்னு பில்டிங்ல இருந்து குதிக்கிற மாதிரி ஃபீல் ஆக நெக்ஸ்ட் செகண்ட் வேற ஒரு இடத்துல இப்ப நடந்துட்டு இருக்கிறான். அங்க ஒரு பில்டிங்ல 2014 எழுதியிருக்க. அவன் ஒன்னும் புரியாம அதை பார்த்துட்டே நிற்கும் போது டக்டாங் பஸ்ல ஏறுறதுக்காக ஓடுறா. ஸோ அவகிட்ட பேசலாம்னு டூம் போக அவளால உன்னை பார்க்க முடியாதுன்னு ஒரு வாய்ஸ் சைட்ல இருந்து கேக்குது. அங்க பார்த்தா அந்த கடவுள் தான் வந்து டூம் கிட்ட பேசிட்டு இருக்கிறா. இது எல்லாம் மெமரிஸ்னால உருவாக்குனது, ஸோ அவளால உன்னை பார்க்க முடியாது, இதெல்லாம் ரியாலிட்டி மாதிரி இருந்தாலும் உண்மை இல்லைன்னு சொல்றா. அப்போ டக்டாங் போயிட்டு இருந்த பஸ் திடீர்னு பிரேக் டவுன் ஆக அவளுக்கு அன்னைக்கு இன்டர்வியூ இருந்ததால டைமுக்கு போகாம லேட்டா போனதும் அவளை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவ ஃபீல் பண்ணிட்டே போறத டூம் பார்த்தாலும் அவனால இப்ப எதுவுமே பண்ண முடியல. அப்போ அந்த கடவுள் அவனை பார்த்து அவ அப்படி சேடா இருக்கிறதுக்கு காரணமே நீதான், உன்னாலதான் அந்த செகண்ட்ல பஸ் பிரேக் டவுன் ஆகி அவளுக்கு ஜாப் கிடைக்காம இப்போ சேடா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறான்னு சொல்றா. அடுத்ததா இப்போ அவன் 2010ல டக்டாங் படிச்ச ஸ்கூல்ல வந்து நிக்கிறான். அப்போ அவளோட லஞ்ச் பாக்ஸ் ஓபன் ஆகி எல்லா சாப்பாடும் பேக்குள்ள கொட்டி இருக்குது. ஸோ மறுபடியும் கடவுள் அவனை பார்த்து இதுக்கும் நீ தான் காரணம், அவளோட வாழ்க்கையில ஏதாச்சும் கெட்டது நடந்தா அதுல எல்லாத்துக்குமே மோஸ்டா நீ தான் காரணமா இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் இப்போ டக்டாங் எப்பவும் அழணும்னு வர அந்த பீச்ல வந்து நிக்கிறான். அவன் அங்க தனியா உட்கார்ந்து அழுறத பார்த்து அவனும் பக்கத்துல போகலாம்னு போக அதுக்குள்ளே இப்ப அவ சின்ன பொண்ணா இருந்தப்போ அவளோட அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட நேரத்துக்கு வந்துடுறான். அப்போ டக்டாங் கூட தம்பி கூட அந்த கடவுள் விளையாடிட்டே பாத்தியா அவளோட லைஃப்ல எல்லாமே அவளை விட்டு போனதுக்கு காரணம் நீ தான்னு சொல்ல அதுக்கு மேல அந்த டார்ச்சரை பொறுத்துக்க முடியாத டோமும் இதெல்லாம் நிறுத்துன்னு சொல்லி கத்துறான். ஸோ இப்போ அவன் பழையபடியே அந்த கடவுள் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல வந்து நிக்கிறான். ஸோ இப்போ ரொம்ப கோவத்துல இருக்கிற அவன் கடவுளை பார்த்து முறைச்சிட்டே அங்க இருந்த எல்லா பொருளையும் போட்டு உடைக்க கடவுள் அதை மறுபடியும் சரி பண்ணிடுறா. நீ அவ கூட இருந்தா அவளுக்கு எப்பவும் அழிவுதான் வரும், உன்னோட பிளான் படி அவளை லவ் பண்ண வச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போகணும்னு நினைக்கிற, பட் அது கண்டிப்பா நடக்காதுன்னு சொல்லிடுறா. டூம் இப்ப என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாம ரொம்ப குழம்பி போயிருக்க. அதே டைம் டக்டாங் அவன் எப்ப திரும்ப வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. அப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருந்தாவ ஏன் என் கூட க்ளோஸா இருக்கிற எல்லாரும் மறைஞ்சு போயிடுறாங்கன்னு திங்க் பண்ணிட்டு அந்த ரெட் கயிறை பார்த்து நீ எங்க போனான்னு கேட்க அதுக்குள்ளே இப்போ பிளாட்ஃபார்மோட ஆப்போசிட் சைட்ல டூம் நிக்கிறத பார்த்துட்டு வேகமா அவங்கிட்ட ஓடி போறா. ஆனா அப்போ ஸ்டெப்ஸ்ல ஓடிட்டு இருந்த அவளுக்கு மறுபடியும் தலையில பெயின் வந்து கீழே விழ போக அப்போ அவங்க அந்த டூம் அவளோட கையை பிடிச்சி பெயினை ஸ்டாப் பண்ணிடுறான். இப்போ ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்க அவனை பார்த்து என்ன தனியா விட்டுட்டு எங்க போனேன்னு கேட்க அவனும் என்ன மறைய வச்சுட்டாங்கன்னு மட்டும் சொல்றான். மறைய வச்சுட்டாங்கன்னா எனக்கு எதுவும் புரியல, கிளியரா சொல்லுன்னு கேட்டதுக்கு நான் சொன்னாலும் உனக்கு எதுவும் புரியாதுன்னு சொல்லி அவனுக்கு நடந்த எதையுமே அவகிட்ட சொல்லாம எல்லாத்தையுமே மறைச்சிடுறான். அவ்வளோ நேரமும் அவன் அவகிட்ட கோவமா பேசுறத பார்த்து அவளும் நான் தான் உன் மேல கோவப்படணும், ஆனா நீ என் மேல ஏன் கோவமா இருக்கிறான்னு கேட்டதுக்கு என்னோட கோவம் உன் மேல இல்லைன்னு சொல்லிடுறான். நீ என்னை விட்டு போன அப்புறம் எனக்கு உன்னை போய் எங்க தேடனே தெரியல, அதனால இப்போ என்னோட வீட்டுக்கு போக வேணாம், உன்னோட ஃப்ரெண்ட் ஒரு வழியா உன் வீட்டுக்கு நான் போகணும், அப்பதான் இன்னொரு தடவை நீ காணாம போனா என்னால உன்னை தேட முடியும்னு சொல்ல அவனை இப்போ அவன் வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு போறான். அவன் வீடு ரொம்ப பெருசா இருக்கிறத பார்த்து அவளும் அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்க அவன் வா உள்ள போலாம்னு கூட்டிட்டு போறான். உள்ள போனதும் டூம் அவளை பார்த்து நான் இன்னொரு தடவை மறைஞ்சு போனாலும் நீங்க வந்து என்ன தேடினா நான் கண்டிப்பா இருக்க மாட்டேன், நம்ம ரெண்டு பேரும் திங்க் பண்ணது எல்லாமே தப்பு, என்னை லவ் பண்ணக்கூடாது, அதனால உன்னோட அந்த விஷயம் என்னால நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்ல டக்டாங் அது எதுவுமே கேட்காத மாதிரியே வீட்டுக்குள்ள போக போறா. அப்ப டூம் மறுபடியும் அவகிட்ட இனி என்னாலையும் உன்னை லவ் பண்ண முடியாது, நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொன்னதும் டக்டாங் அடுத்த செகண்டே இப்ப அவளோட வீட்டுல இருக்கிறா. அவளுக்கு டூம் ஏன் அவகிட்ட இப்படி நடந்துக்கிறான்னு எதுவுமே புரியல. இங்க லீகனோட கேஃபேல ரொம்ப நேரமா மொபைல எதையோ பார்த்துட்டு
பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து டக்டாங்கோட தம்பி அது என்னன்னு பார்க்க ட்ரை பண்றான். பட் லீஹியூன் அதை காட்டாததால அவளோட தம்பியோ உங்களுக்கு யார் மேலேயோ க்ரஷ் இருக்குதானு கேட்க அவனும் அது என்னோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்றான். அப்படியே உனக்கு ஃபர்ஸ்ட் லவ் இருந்துச்சான்னு அவன் திரும்பி கேட்டிருக்கு. நான் என்னோட 18 வயசுல ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அப்போ காணாம போன என்னோட பாதி ஹார்ட் இப்போ வரைக்கும் கிடைக்கலன்னு சொல்ல அதை கேட்ட லீஹியூனும் சிரிச்சிட்டேன் நானும் என்னோட 18 வயசுல இருந்தா லவ் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்றான். அதுக்கு டக்டாங்கோட தம்பி இப்போ வரைக்கும் லவ் பண்றீங்களான்னு கேட்க ஆமா லாஸ்ட் வீக் தான் அவளை மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல் ஸ்டோரியும் அவன்கிட்ட சொல்றான். லீஹியூன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தப்போ ஜின்னா கிட்ட லவ் சொல்ல பயப்பட்டுட்டு சா கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறான். ஆனா சா அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எப்படியும் நீ அப்ராட்க்கு படிக்க போற சோ இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்றான். ஆனாலும் லீஹியூன் கேட்காததால அவன் மொபைலை வாங்கி ஜின்னாக்கு இப்போ மெசேஜ் பண்ண அவன் நீ என் கூட பிரேக்கப் பண்ண ட்ரை பண்றியா, என்னை ஏன் மீட் பண்ண மாட்ற, நீ வெளியே வர வரைக்கும் நான் அவன் வீட்டுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறா. ஆனா லீஹியூன் அவளோட ஃபேஸை பார்த்து பேச பயந்து போய் வெளியே போகாமலேயே இருந்துடுறான். இந்த ஸ்டோரியை கேட்டுதான் அந்த பொண்ணு ரொம்ப பாவம் உங்க மேலதான் எல்லா தப்பு இருக்குன்னு சொல்ல லீஹியூன் உனக்கு அதெல்லாம் புரியாதுன்னு சொல்லிடுறான். அப்போ டக்டாங்கோட தம்பி என் அக்காவோட ஃப்ரெண்டு கூடவும் ஒருத்தன் இப்படிதான் மெசேஜ்லயே பிரேக்கப் பண்ணிட்டான். அவள் ட்ரிங்க் பண்ணும் போதெல்லாம் போதையில அவளோட எக்ஸை ரொம்ப அசிங்கமா திட்டுவா. அவன் இப்ப மட்டும் அவளோட கையில கிடைச்சானா அவ ஏற்கனவே அவனை கொண்டிருப்பான்னு சொல்றான். அதை கேட்ட லீஹியூனும் சிரிச்சிட்டே சரி டைம் ஆச்சுவா வீட்டுக்கு போலாம்னு சொல்ல அப்போ அவன் இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம், உங்க லவ் ஸ்டோரியை கேட்டு நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், இனிமே உங்களை சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்புன்னு சொல்லிடுறான். ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துச்சா அங்க டக்டாங் தம்பி இருக்கிறத பார்த்துட்டு யார் நீனு கேட்க இவன் தான் நான் சொன்ன அந்த ஹேண்ட்ஸமான பார்ட் டைமர்னு லீஹியூன் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்போ அவன் நான் உங்களை கெஃபேல அடிக்கடி பார்த்திருக்கேன், உங்களுக்கு என்னோட அக்கா டக்டாங்க தெரியுமான்னு கேட்க சா இப்ப கோவமாகி லீஹியூனை பார்த்து முறைக்கிறான். ஏன்னா இது வரைக்கும் சா தான் அந்த பில்டிங்கோட ஓனர்னு உண்மையை மறைச்சு வச்சிருந்ததால இனிமே இவன் மூலமா அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறான். அப்போ அவனுக்கு நிறைய ட்ரிங்கை ஊற்றி கொடுத்து இந்த சீக்ரெட்டை நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல அவனும் அதுக்கு ஓகே சொல்லிடுறான். கொஞ்ச நேரம் அப்புறம் அவன் வீட்டுக்கு போனதும் இப்போ லீஹியூன் அன்னைக்கு ஸ்கூல் ரியூனியன்ல நடந்த எல்லாத்தையும் சாக்கிட்ட சொல்லி ஃபீல் பண்றான். எனக்கு அவன் மேல இன்னுமே அதே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஜின்னா சாவுக்கு மெசேஜ் பண்ணி நம்ம இப்ப மீட் பண்ணலாமான்னு கேட்கிறா. இப்ப சாவும் லீஹியூன் திங்க் பண்ணிட்டு என்னால வர முடியாதுன்னு சொல்லி போகாமலே இருந்துடுறான். இதனால அவளும் சா கூட பாஸ்ட்ல நடந்த எல்லாத்தையும் திங்க் பண்ணி பாக்குறா. அன்னைக்கு அவ தனியா மலையில உட்காந்து அழுதுட்டு இருந்ததை பார்த்த சா அவகிட்ட கொடையை கொடுத்துட்டு உனக்கு அவனை அவ்வளவு பிடிக்குமான்னு கேட்க அவளும் அவனை தவிர எல்லாருக்கும் நான் அவனை லவ் பண்றது தெரியுது, ஆனா அவன் ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டான், நாங்க ஒன்னா ஹார்ன் ரிவரை போய் இன்னும் பார்க்கல, ஒன்னா ட்ரிங்க் பண்ணது கூட இல்ல, ஏன் இன்னும் நாங்க கிஸ் கூட பண்ணது இல்லைன்னு சொல்லி ரொம்ப அழுறா. அப்பதான் சா அவளை பார்த்து பாவப்பட்டு அவளை கிஸ் பண்ணிடுறான். இப்போ அதை திங்க் பண்ணி பார்த்த ஜென்னோட மைண்டுக்குள்ளேயும் ஃபீலிங்ஸ்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போயிருக்குது. டக்டாங் கிட்ட வந்த ஒரு ரைட்டர் நான் இனி எதுவும் ரைட் பண்ண போறது இல்லைன்னு சொல்ல அவளும் அதுக்கான ரீசன் கேட்டதுக்கு எனக்கு ஸ்டேஜ் 3 கேன்சர் இருக்குது, எனக்கு இன்னும் ரொம்ப நாள் டைம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அவங்க இனி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னால ரைட்டர்ஸ் கெட் டுகெதருக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா ரைட்டர்ஸ் கெட் டுகெதருக்கு 10 பேரை இன்வைட் பண்ணியிருந்தாலும் வந்தது என்னவோ ஒருத்தர் மட்டும்தான். அவனும் அந்த ரைட்டருக்கு கேன்சர் இருக்குன்னு அவளோட ஹஸ்பண்ட் அவளை விட்டு ஓடி போயிட்டான்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லி சிரிக்கிறான். அப்ப கோவமான டக்டாங் அவனை பார்த்து திட்ட அதுக்கு ரைட்டரோ நீ இப்படி பேசினா உனக்கு எப்படி மேரேஜ் ஆகணும்னு எல்லாரும் முன்னாடியும் அவளை இன்சல்ட் பண்றான். அதை கேட்டுதான் அவளோட கொலீக்ஸ்லாம் அவளுக்கு சப்போர்ட் பண்ண அவன் இப்ப அங்க இருக்கிற எல்லார்கிட்டையுமே மோசமா பேசி எல்லாரையுமே இன்சல்ட் பண்றான். அதெல்லாம் கேட்ட டக்டாங் ஆமா எனக்கு மேரேஜ் ஆக போறது இல்ல, ஏன்னா நானும் கேன்சர்ல இன்னும் 3 மாசத்துல சாக போறேன்னு சொல்லிட்டு கிளம்ப எல்லாரும் அவ சொல்றது உண்மைதானான்னு குழம்பி போயிருக்காங்க. இப்போ ஃபீல் பண்ணிட்டே வீட்டுக்கு போக அப்ப அவளுக்கு திடீர்னு டூமோட ஞாபகம் வந்து வேகமா அவனை பக்கம் ஓடி போறா. அங்க கிராஸ் வாக் இருந்ததால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கிராஸ் பண்ண, நீ தானே பயப்பட்டா உன்னை உடனே கூப்பிட சொன்னான்னு ரோட்ல தனியா நின்று பேசிட்டு இருக்கா. ஆனாலும் அவன் வரவே இல்லை. அடுத்ததா அவ மேல இருந்து கீழே குதிக்க போறதா சொல்லி பிளாக்மெயில் பண்ண அப்பவும் அவனை காணோம். ஸோ இப்போ வீட்டுக்குள்ள வந்த டக்டாங் மனசுக்குள்ள டூமை ஃபீல் பண்ணி திட்டிகிட்டே தூங்கிடுறா. அப்போ மிட் நைட் ஆக போனதால அவன் மெதுவா உள்ள வந்து அவளோட கையை பிடிச்சி ரீசார்ஜ் பண்ண அவ போதையில இருந்ததால எழுந்துக்கவே இல்லை. நெக்ஸ்ட் மார்னிங் எழுந்து அவ தலைக்கு கீழே பில்லோ இருக்கிறத பார்த்துட்டு டூம் வந்துட்டு போனதை கண்டுபிடிச்சிட்டா. ஸோ இப்போ அவனை வர வைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத அவ கையில இருந்த கயிறை வேணாம்னு கீழே போட்டுடுறா. அன்னைக்கு நைட் கெட் டுகெதர்ல நடந்துகிட்டதை தெரிஞ்சுக்கிட்ட ஜினாவும் இப்போ அழுதுட்டே அவளை பார்க்க ஆஃபீஸ்க்கு போறா. ஆஃபீஸ்லையும் எல்லாராலையும் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் சரியா ஒர்க் பண்ணவே முடியல. எல்லாரும் இப்போ அவளை பத்தி தான் திங்க் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க டக்டாங்க தேடி வந்த ஜினாவும் சத்தம் போட்டுட்டு இருக்க சா அவகிட்ட எதுவா இருந்தாலும் வெளியே போய் பேசலாம்னு கூப்பிடுறான். ஆனா ஜினா அங்க டக்டாங் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு கீழே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறா. இப்போ அவளை வெளியில கூட்டிட்டு வந்த சா அவனுக்கு டக்டாங்க பத்தி தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்ல ஜினாவும் அவ கூடவே இருந்துட்டு என்னால இதை கூட கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி மறுபடியும் ரொம்ப அழறா. ஸோ சா அவளை சமாதானப்படுத்துறதுக்காக நடந்து முடிஞ்சதை நினைச்சு ஃபீல் பண்ணாத, இனி நீ அவளுக்கு என்ன பண்ண போற
போறேன்னு திங்க் பண்ணேன்னு சொல்லிட்டு டிஷ்யூ கொடுக்க அவளும் நான் டக்டாங்க பார்க்க போறேன்னு சொல்லிட்டு பேக்ல இருந்த கார் கீயை தேடுறா. அப்ப அவளோட நிலைமையே பார்த்துச்சா, உன்னால இப்ப டிரைவ் பண்ண முடியாது, நான் உன்னை டக்டாங் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிடுறான். ரெண்டு பேரும் இப்ப அவளோட காருக்கு போக அங்க லீஹுனை பார்த்ததும் சார்ஜினா அவனை பார்க்க விடாம தடுத்துடுறான். ஆனா அவங்க ரெண்டு பேரையும் லீஹுன்னு பார்த்துடுறான். அதே நேரம் எங்க டக்டாங்கோட கண்டிஷன் ரொம்ப மோசமாகி அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா அவ சாக போறோம்னு தெரிஞ்ச அந்த டைமும் டூமை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கிறா. அவனுக்கும் அங்க நடக்கிற எல்லாமே தெரிஞ்சு தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்ப அங்க வந்த கடவுள், நீ இப்படி இருக்கிற மாதிரியே இனி எப்பவும் இரு, அவ உயிர் பழைச்சாலும் இல்லைனாலும் இனி அவகிட்ட போகாதான்னு சொல்ல உடனே டூம் எழுந்து அவளை பார்க்க போயிட்டான். இங்க டக்டாங்கும் மயக்கத்துல இருந்து எழுந்து கிளாக்க பார்த்தா டைம் அப்ப கரெக்டா மிட் நைட் ஆக போகுது. சோ வெளியில எழுந்து வந்தாவ அங்க டூம் நிக்கிறத பார்த்துட்டு, நீ வருவன்னு எனக்கு தெரியும், நீ ஒளிஞ்சுக்கிட்டா என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா, என்னோட விஷயம் நிறைவேற்றி வைக்காம உன்னால என்னை விட்டு போகவே முடியாதுன்னு சொல்ல அவன் வேகமா வந்து அவளை ஹக் பண்ணிக்கிறான். அவளோட கெட்ட நேரத்துல எல்லாம் அவளுக்கு எப்பவும் சப்போர்ட்டிவா இருக்க அவளோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் இருந்திருக்காங்க. சோ அவ கண்டிப்பா ரொம்ப லக்கி தான் அப்போதான் புரிஞ்சுக்கிறா. இப்ப அதே ஹாப்பியோட டூமை டைட்டா ஹக் பண்ணிட்டே சிரிக்கிறா. நெக்ஸ்ட் எபிசோட்ல டக்டாங் கியூர் ஆகுவாளா, ஜினா அவங்க ரெண்டு பேர்ல யாரை சூஸ் பண்ண போறான்னு எல்லாமே பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.